ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரர் இம்மானுவேல் சேகரன் சிலையுடன் கூடிய அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், மேலதிக விவரங்கள் என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என கடந்த 2023ஆம் ஆண்டு திமுக தமிழக அரசு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு இந்த பகுதியில், அந்த பரமக்குடி பகுதியில இமானுவேல் சேகரனுடைய நினைவிடம் இருக்கக்கூடிய அருகிலேயே மணிமண்டபம் கட்டக்கூடிய பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்துச்சு. 3 கோடி ரூபாய் மதிப்புல அந்த பணிகள் நிறைவடைந்து இன்று இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபமும் முழு திருவுருவ சிலையும் திறக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அந்த திருவுருவ சிலையையும் மணிமண்டபத்தையும் தற்பொழுது திறந்து வைத்துள்ளார்கள். மதுரையில் நடந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்த்துவிட்டு அதன் பின்பு சாலை மார்க்கமாக மதுரையிலிருந்து பரமக்குடிக்கு வந்த முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் மணிமண்டபம் அமைந்துள்ள பகுதிக்கு இமானுவேல் சேகரனுடைய முழு உருவ சிலையை திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த அவருடைய இமானுவேல் சேகரனுடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ச்சியாக அங்கு மணிமண்டபத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இமானுவேல் சேகரனுடைய வரலாறு, அவர் சுதந்திர போராட்டத்திலும் பங்கேற்று சிறை சென்று வந்துள்ளார். தொடர்ச்சியாக சுதந்திரத்துக்கு முன்பு பிரிட்டிஷ் இந்தியா ராணுவத்திலும், அதே போல சுதந்திரத்துக்கு பின்பு இந்திய ராணுவத்திலும் பணியாற்றியவர். அதன் பின்பு அவர் தமிழகத்துல ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்காக அமைப்பை ஏற்படுத்தி அதற்காக குரல் கொடுத்து தொடர்ச்சியான பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டவர். ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்து வந்தவர். குறிப்பாக இரட்டை கொலைக்கு எதிராக அவர் மாநாடு நடத்தியுள்ளார். தீண்டாமைக்கு எதிராக அவர் மாநாடு நடத்தியுள்ளார். இப்படி அவர் சமூக விடுதலைக்காகவும் சுதந்திர போராட்டத்திற்காகவும் பாடுபட்ட அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் 9ஆம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த நிலையில தான் அவருக்கு மேலும் அவருடைய தியாகத்தையும் அவருடைய சமூக பங்களிப்பையும் போற்றும் வகையில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழக அரசு அறிவித்தது. அதன்படிதான் 3 கோடி ரூபாய் செலவுல இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு. அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் K.N. நேரு, K.K.S.R. ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, பெரிய கருப்பன், ராஜகண்ணப்பன் உள்ளிட்ட சுவாமிதானன் உள்ளிட்டோரும், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கலந்திருக்காங்க. அதே போல இமானுவேல் சேகரன் அவர்களுடைய குடும்பத்தினரும் இந்த விழாவில் கலந்திருக்காங்க. இமானுவேல் சேகரன் சிலையை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். இஸ்லாம், முதலமைச்சர் அவர்களுடைய இன்றைய நிகழ்ச்சி நிரல் என்ன? ஏற்கனவே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்திருந்தாரு. அடுத்தடுத்த நிகழ்ச்சி நிரல் என்ன? மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்து அங்கு சிறந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகளை முதலமைச்சர் வழங்கினார்கள். அங்கு 2 முக்கியமான அறிவிப்புகளையும், அந்த சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கான அரசு வேலை தொடர்பான அறிவிப்புகளையும் அவர் வழங்கினார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் அவர் மதுரையிலிருந்து புறப்பட்டு சாலை மார்க் பக்கமாக பரமக்குடிக்கு வந்தார்கள். பரமக்குடி வர வழிநடையிலும் திமுகவினரும் பொதுமக்களும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தாங்க. தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு இமானுவேல் சேகரன் அவர்களுடைய முழு உருவத்திலையும் மணிமண்டபத்தையும் திறந்து வைத்தார்கள். இதன் பின்பு இங்கு அந்த மணிமண்டபத்துல இமானுவேல் சேகரன் அவர்களுடைய ஆவணப்படம் ஒளிபரப்பப்பட இருக்கு. அந்த ஆவணப்படத்தை முதலமைச்சர் பார்வையிட இருக்காங்க. அதன் பின்பு இங்கு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவினர் பலர் இணைய இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் கலந்து கொண்டு புதிதாக திமுகவில் இணையவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்காங்க. இஸ்லாம், இப்போ பரமக்குடியில சுதந்திர போராட்ட வீரர் இமானுவேல் சேகரனார் உருவச்சிலையுடன் கூடிய அரங்கத்தினை முதலமைச்சர் திறந்து வச்சிருக்கிறாரு. இதோட சிறப்பம்சங்களா என்னவாக இருக்கு மணிமண்டபத்தோட? இந்த பகுதியில, பரமக்குடி பகுதியில அமைக்கப்பட்டுள்ள இந்த மணிமண்டபத்தை பொறுத்தவரை 3 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கு. மணிமண்டபத்திற்கு முன்பாகவே இமானுவேல் சேகரன் அவர்களுடைய முழு உருவ சிலை அமைக்கப்பட்டிருக்கு. மணிமண்டபத்திற்குள்ள ஒரு அரங்கு அமைக்கப்பட்டிருக்கு. நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்தான அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. இமானுவேல் சேகரன் அவருடைய வாழ்க்கை வரலாறு காட்சிப்படுத்தப்பட இருக்கு. அதே போல இன்று அவரை குறித்தான ஆவணப்படமும் ஒளிபரப்பப்பட இருக்கு. இப்படியாக இந்த 3 கோடி ரூபாய் செலவுல இந்த மணிமண்டபம் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதி இது ஏற்கனவே அவருடைய சுதந்திர போராட்ட அவருடைய தியாகத்தையும், அதே போல சமூக பங்களிப்பு, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக அவர் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. அதே போல ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கடுமையாக எதிர்த்து இந்த சமூகத்திற்காக அவர் போராடியிருக்கார். அதனையெல்லாம் மையப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு.
இஸ்லாம் இது ஒரு நீண்ட கால எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. அவங்க குடும்பத்தினர் தரப்பிலிருந்தும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் மணிமண்டபம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் அவர்களால. அவர்கள் குடும்பம் தரப்புல என்ன சொல்லப்படுது? நிச்சயமாக இந்த பகுதி மக்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக தான் இருக்கு. இமானுவேல் சேகரனுடைய வரலாற்றை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வகையில இந்த மணிமண்டபம் இருக்குங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. குறிப்பாக அவர்கள் குடும்பத்தினரும் இதை மகிழ்ச்சியா வரவேற்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சரோடு அவர்கள் குடும்பத்தினர் அழைக்கப்பட்டு இந்த திறப்பு விழாவில் அவர்கள் கலந்திருக்காங்க. அவர்கள் உற்சாகத்தோடு இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. அவருடைய வரலாறு அவர் சுதந்திர போராட்டத்திலும் பங்கு கொண்டிருக்கார். அதே போல இந்திய ராணுவத்திலும் அவர் பங்காற்றி நாட்டிற்காக உழைத்திருக்கார். தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் அவர் போராடி இருக்காரு. இப்ப இப்படி இந்த சமூகத்திற்காகவும் நாட்டுக்காகவும் உழைத்த ஒருவருடைய அவருடைய வாழ்க்கையை வரலாற்றை அடுத்த கட்டத்திற்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்குது. இந்த பகுதி மக்கள் அதே போல அவருடைய குடும்பத்தினருக்கு இன்னும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தந்திருக்கு. இஸ்லாம், இமானுவேல் சேகரன் விடுதலை போராட்டத்திலையும் கலந்து கொண்டு இருந்தார். அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாகவும் இருந்தார். அவர் தொடர்பான ஆவணப்படம் இன்று ஒளிபரப்பப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த நிகழ்வில் இப்போ ஒளிபரப்பப்பட்டுருச்சா? என்ன முக்கியமான அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு? இமானுவேல் சேகரன் தன்னுடைய 18 வயதிலேயே அந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துல தான் போராட்டத்துல பங்கு கொண்டு 3 மாத சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காரு. அப்பொழுதே சுதந்திர போராட்டத்திற்காக கலந்து கொண்டிருந்தார். தொடர்ச்சியாக தான் அவர் ராணுவத்திலும் சுதந்திரத்திற்கு முன்பான அந்த பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்திலும் அதே போல அது சுதந்திரத்துக்கு பின்பு இந்திய ராணுவத்திலும் அவர் பங்காற்றி நாட்டிற்காக சேவை செய்தார். அதே போல் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக அதன் பின்பு பல கட்ட போராட்டங்களையும் பல மாநாடுகளையும் அவர் நடத்தியிருக்காரு. நன்றி இஸ்லாம், மேலதிக விவரங்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.